அப்படி என்ன விஷயம்னு? அது ரகுராமோட பரம்பரை சொத்து கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு கிடந்தது இல்ல, அதாம்மா அந்த மெயின் ரோடு கிட்ட இருக்கு அந்த இடம் தாம்மா. நான் கூட அது மேல இன்னொரு கேஸ் போடலான்னு சொன்னப்ப அந்த நிலத்தை நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதுவே அவன் கையை விட்டு போயிட்டுன்னு சொன்னியாமா. ஓகேன்னு ஞாபகம் வந்துருச்சு. அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுமா. அந்த இடம் ரகுராம் கையை விட்டு போயிடுச்சா? போயிடுச்சாவா? தீர்ப்பு அவனுக்கு சாதகமாயி மொத்த நிலமும் இப்ப அந்த ரகுராம் கைக்கு வந்துருச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? மொத்த நிலமும் அவன் கைக்கு போயிடுச்சா? ஆமாமா. அந்த ரகுராம நாம அழிக்க நினைக்க அவன் ஒத்தரமா வளர்ந்துகிட்டே போறான். இப்போ மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க. இல்லன்னு அப்படி நடக்க கூடாது. அவன் சந்தோஷமாவே இருக்க கூடாது. அப்படி இருந்தா அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீதாமா இப்படி இருக்க? அந்த ரகுராம் அந்த நிலத்தை வித்து வரப்போற பணத்தை எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுக்க போறானா. அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு வள்ளல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் பங்கு கொடுக்க போறானா? ஆமாமா. என்னம்மா நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? அவனை ஏதாவது பண்ணணுமா? ஆஹா இல்ல, இந்த விஷயத்துல நாம எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் போவனா? ரகுராம் அவனுக்கு தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டான். பங்கு கொடுக்கறது பெரிய தப்பாமா? நார்மல் குடும்பத்துல பங்கு பிரிக்கிறது தான் நல்லது. ஆனா ரகுராம் குடும்பத்துல இதுதான் பெரிய தப்பு. ஒத்துமையா இருக்கிற குடும்பத்துல இந்த பாக பிரிவினைனால கண்டிப்பா பிரச்சனை வரும். எந்த நம்பிக்கையிலமா சொல்ற? பார்வதியும் பத்மாவும் அந்த குடும்பத்துல இருக்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். நீங்க வேணா பாருங்க. இதனால அந்த குடும்பம் கண்டிப்பா உடையும். அவங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு பண்ற ரகுராம் இதுல கண்டிப்பா சிக்குவான். அந்த குடும்பத்துல சில பேரு சுயநலமா யோசிப்பாங்க. அந்த சுயநலமே அந்த குடும்பத்தை பிரிச்சிடும். இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இந்த பாக பிரிவினைனால அந்த குடும்பமே சின்ன பின்னமாகும். நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா சந்தோஷம் தாமா.